ஸ்பெயினை நோக்கி பஞ்சத்தினால படைப்படையா படையெடுக்கிறாங்க மொராக்கோ நாட்டு மக்கள். சோசியல் மீடியால தீயா பரவுற இந்த நியூஸ் உண்மைதானா? என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா, சமீபத்துல மொராக்கோல இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஸ்பெயினோட ஆப்பிரிக்க எல்லை பகுதியான சியூட்டா நகரம் நோக்கி திடீர்னு கடல்ல குதிச்சது உண்மைதான். நிறைய பேர் இதை ஸ்பெயின் மீதான ஒரு பெரிய குடியேற்ற ஊடுருவலா தான் பாக்குறாங்க. ஆனா சோசியல் மீடியால சொல்ற மாதிரி இதுக்கு கடும் பஞ்சம் காரணம் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த திடீர் அலை? ஸ்பெயின் ஆப்பிரிக்கா எல்லை பகுதியான சியூட்டா மெலிலா பகுதிகளோட எல்லை விதிகளை மீறி நுழையக்கூடிய அகதிகளை முறையான சட்ட நடைமுறைகள் இல்லனா விசாரணைகள் எதுவுமே இல்லாம உடனடியா திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படின்னும், ஆனா நிலப்பரப்புல அதாவது நிலத்துல இருக்கக்கூடிய எல்லை வேலிகளை தாண்டி வர்றவங்களை வேணா உடனே திருப்பி அனுப்பலாமே தவிர கடல் வழியா நீந்தி வரக்கூடிய அகதிகளை முறையான சட்டப்பூர்வமான நடைமுறைகள் இல்லனா விசாரணைகள் இல்லாம அவசரமா திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. கடல் வழி அப்படின்றது ஒரு பிசிக்கல் கண்டெய்ன்மெண்ட் எலிமெண்ட் கிடையாது அப்படின்றதுனால கடல் வழியா வர்றவங்களுக்கு இந்த உடனடி வெளியேற்ற சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரச்சனை எங்க வெடிச்சது அப்படின்னா, இந்த தீர்ப்பு அகதிகளுக்கு முழுமையான குடியுரிமையோ இல்லனா ஸ்பெயினுக்குள்ள தங்குறதுக்கான உரிமையோ கொடுக்கல. சோசியல் மீடியாலையும் மனித கடத்தல் கும்பலும் இதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி தவறா திருச்சி பரப்பிட்டாங்க. இனிமே கடல் வழியா நம்ம ஸ்பெயினுக்குள்ள போனா நம்மள உடனே திருப்பி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஈஸியா ஐரோப்பாக்குள்ள என்ட்ரி ஆயிரலாம் அப்படின்னு பேஸ்புக் இன்ஸ்டால பரவன பொய்யான வதந்திகள் தான் இந்த மாஸ் கூட்டத்துக்கு காரணம். இந்த மனித கடத்தல் கும்பல் யாருன்னா, அகதிகளையும் வறுமையால பாதிக்கப்பட்ட வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு அவங்கள சட்டவிரோதமா பார்டர் கிராஸ் பண்ணி விடக்கூடிய ஒரு கிரிமினல் அமைப்பு. இவங்க இதை எப்படி பிளே பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெயின் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாத்தி சொல்லி இனிமே பார்டர் ஓபன் ஆயிருச்சு, நாங்க சொல்லக்கூடிய ரூட் வழியா நீங்க ஸ்பெயினுக்குள்ள போனீங்கன்னா ஈஸியா செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறாங்க. வறுமையிலையும் வேலையின்மையிலும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட நம்பிக்கையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எந்த பாதுகாப்பும் இல்லாத கொந்தளிக்கக்கூடிய கடல்லையும் ஆபத்தான எல்லை சுவர்கள்லையும் பணத்துக்காக மக்களை தள்ளி விடுறாங்க. யூரோப் கண்ட்ரிக்குள்ள எப்படியாவது போய் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து லட்சக்கணக்கான பணத்தை இந்த கும்பல் வாங்குறாங்க. போட்ல அனுப்புறது, பார்டர் கிராஸ் பண்ணி விடுறதுன்னு ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வாங்குறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, மக்களுடைய ஏமாளித்தனத்தையும் வெளிநாட்டுல போய் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசையவும் தன்னுடைய வியாபார மூலதனமா மாத்துறது தான் இந்த மனித கடத்தல் கும்பலுடைய பிரதான வேலை. இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணி 50,000 இருந்து 60,000 பேர் வந்திருக்காங்க. ஆனா உள்ள போனவங்களுக்கு சாப்பாடோ தங்குறதுக்கு இடமோ இல்லாம மறுபடியும் திரும்பி மொராக்கோவுக்கே போகக்கூடிய பரிதாப நிலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி வதந்திகளை நம்பி மக்கள் கூடுறதுனால எவ்வளவு பெரிய அவஸ்தை ஏற்படுது அப்படின்றத பாருங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான தகவல்களுக்கு சரண் சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க.